ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக அருமையாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி கொண்டுட்டு வந்திருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இந்த மாதிரியான ஒரு தக்காளி சாதம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை என் பொண்ணோடைய ஃபேவரட் இது. நான் இந்த ரெசிப்பியை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி, ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து நான் தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து உரிச்ச பூண்டு கொஞ்சம் வேணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இந்த காம்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துருங்க, கண் மாதிரி இருக்கிறத. இப்போது நம்ம தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதம் வந்து நான் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாகவே தான் செஞ்சு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம சாதம் கிளறிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம இந்த தொக்கை வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிப்பேன். இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு. மெயினாக நைட் வந்து சப்பாத்திக்கு இந்த தக்காளி தொக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூடவே செஞ்சுக்கோங்க. 2 வேளைக்கும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பூண்டை வந்து இடித்து வச்சுக்கணும், கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். வாங்க இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன், சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய் சூடான உடனே கடுகு, சோம்பு இவ்வளோ தான் நான் தாளிக்க போட்டிருக்கேன். நான் வந்து இந்த ஹோல் கரம் மசாலாலாம் நான் போடலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் வந்து கடுகு, சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த கடுகு, சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கின உடனே நம்ம அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிறது. மோஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடையில் வாங்காதீங்க. வீட்டிலையே ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், வீணாக போகாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இந்த தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா குழையிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் நான் போட போகிறேன். நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போடும்போது தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்துடும். இந்த ரெசிப்பியில் வந்து தண்ணியே கிடையாது, நம்ம தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மையிலேயே இது வேகணும். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மூடி போட்டுட்டு நம்ம கிளறாமலும் விடக்கூடாது. அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இது இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து பிகினர்ஸ்க்காகவும் புதுசாக சமைக்கக்கூட பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாருக்காகவும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பூண்டை போட்டு நல்லா நம்ம மசிகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்பப்போ மூடி வச்சு இதை ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
அப்புறம் சாம்பார் பொடியும் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து நம்ம தக்காளி சாதத்துக்கு உள்ள தக்காளி தொக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஒரே ஒரு பொருள் தான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. மற்றது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போது ஹோல் கரம் மசாலா போட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கரம் மசாலா சேர்க்க வேண்டாம். நான் போடாததுனால கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுருண்டு வந்துருச்சு மசாலா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பன்னீர் பெப்பர் ஃப்ரை சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, மிளகை விட கம்மியாக ஜீரகமும் சோம்பும், அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம இந்த சைட் டிஷ்ஷை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே நம்ம இந்த மசாலா பவுட்ரு உடனே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம லேசாக வறுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட்டு தான், எண்ணெயெல்லாம் கிடையாது. நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்செல்லாம் போகக்கூடாது. லேசாக சூடு வந்து படப்படன்னு பொரியும் போது நம்ம எடுத்துடணும். இது ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம வறுத்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ இதில் வந்து இந்த ஆறினோடனே அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடணும். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி, நான் தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடலை, டைரெக்டாக வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சீரகமோ சோம்போ போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே அடுத்தடுத்தது மசாலா போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. இதை ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம பக்கத்து அடுப்பில் பன்னீரை கொஞ்சம் வறுத்துக்கணும். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த பன்னீரை போட்டு வறுக்க போகிறோம். நான் தோசைக்கல்லையே வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது வதங்கினா போதும். ரொம்ப நேரம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நம்மளுடைய பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் இந்த பவுடரை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா குக்காகிருக்கு. தக்காளி எல்லாம் மசிஞ்சு இப்போ இதுக்கு வந்து நான் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவும் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடருடைய வாசனை தான் இருக்கணுங்கிறதுக்காக நான் வேறு எந்த மசாலாவும் போடலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், சோம்பு பவுட்ரு அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பன்னீர் உடையாதபடி ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய
பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அந்த அரைச்ச மசாலாவை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சாதம் கிளறணும். நம்ம ரெடி பண்ணின தக்காளி தொக்கில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சாதம் போட்டுக்கோங்க. சூடான சாதத்தில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு ரொம்ப குழையிற மாதிரி, சாதம் உடையிற மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்ல மசாலா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து வேணும்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கலந்து எடுத்தாக்கா கொத்தமல்லியை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி மேலே போட்டுக்கிட்டால் பார்க்கவும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காம்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம், பன்னீர் பெப்பர் ஃப்ரை சர்வ் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.